கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமுண்டாதாக. இது நான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையில் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். ஆனால் நம்ம கேட்குறோம், செய்ய மாட்டோம். ஆனால் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். மத்திய புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டான்ட்டார். யாரை சொன்னார்னா, ஒருவனும் யாரும் அப்படி செய்யாதுன்ட்டார். அப்போது இன்றைக்கு நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், அது சொல்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்காத, தீமையோடு எதிர்த்து. ஆனால் தீமையோடு எதிர்த்து நிற்பதே நம்முடைய வேலையாயிடும். சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஒரு பாஸ்டர் கூட உட்காந்து சொல்கிறாரு, நம்மளை சுத்திகரிக்கும் சொல்லிக்குது அந்த ரத்தம். என்ன யாருன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இறங்கி நின்றுவேன். ஏன்னா ரத்தம் தான் என்னை சுத்திகரிக்குது, திரும்ப நான் சுத்திகரிச்சுட்டு வந்துடுவேன், என்கிட்டலாம் வச்சுன்னா அவள் தான். அப்போ தான் நினச்சினேன், இந்த பாஸ்ட்டு ஏன் எப்படி மாறுறது? அவன் தான் தீமையானவன், அவன் அப்படி பேசுவான், அவனுடைய சுவாபம் அப்படி, அவனுடைய செயல் அப்படி. நாம் அப்படி மாறக்கூடாது. அதுக்காகத்தான் நம்மளை ஆண்டவர் முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேரை பாருங்கள், இப்படி தான் மாறுகிறார். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, உன்னை ஒரு கணத்தில் அறிஞ்சா, ஒரு கணத்தில் மறு கணத்தை காட்டு. அப்போ தீமையோடு எதிர்த்து நிற்க சொல்லவில்லை, அந்த தீமையை எதிர்த்து நிற்காதே என்று கற்றுக் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அது மேலே இருக்க வசனம் பாருங்கள், கண்ணுக்கு கண்ணும் பல்லுக்கு பல்லும் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவனும் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்றைக்கு உனக்கு விரோதமாக தீமை செய்கிறார், உன் கணவன் தீமை செய்கிறார், உன் மனைவி தீமை செய்கிறார், உன் பிள்ளைகள் தீமை செய்கிறார். தீமை செய்கிறவன் யார் இருந்தாலுங்க, அவங்கள நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. நீ இப்படி பண்ணுறியா, நான் யார், நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? குடும்பம் வேறு மாதிரி மாறிடும். உன் கணவன் தான் சரியில்லாமல் ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கான், நீ அதே காரியங்களை செய்துன்னா உன் குடும்பம் வேறு விதமாய் மாறிவிடும். குடும்பம் வேறு மாதிரி மாறிடும். அந்த குடும்பத்தை மாற்றிக்கொள்ளாத. உன் கணவன் செய்கிறாரா, உன் கணவனை தேவனத்தில் ஒப்புக்கொடு. உன் கணவனை தேவன் மாற்றி கொடுப்பார். தீமை செய்கிற மனிதனை நல்லவனாய் மாற்றி கொடுப்பார். நல்லவராய் ஆக்குவது தேவனுடைய வேலை, அவர் மாற்றுவார். நீ என்ன பண்ணுற, நீ எனக்கு இதை செய்தல, நான் உனக்கு நான் என்ன பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் செய்து உன்னை நீ அவமானப்படுத்தி கொள்ளாதே, உன்னை அசுத்தப்படுத்தி கொள்ளாதே. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் கணவன் ஒரு பிரச்சனை பண்ணால் மனைவி என்ன பண்ணுறாங்க, வேறொரு பிரச்சனை. நீ பேசுனல நானும் பேசுகிறேன், நீ நடந்தல நான் இப்படி நடக்கிறேன். தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்குங்க வேதம். நாம் அப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் கற்றுக் கொடுக்குறதுங்க. அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு என்ன பண்ணுறது, எதிர்த்து நிற்க வேண்டாம், எதிர்த்து நிற்கக்கூடாது என்று. கவனிங்க, இன்னைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்காமல் இருந்தால் அப்போ என்னங்க அடிப்பாங்க, போய் நிற்கணும். போய் பாருங்களேன், தேவன் உங்களோட கூட இருப்பார், தேவன் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை உதவி செய்வார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு வாகனம் வாங்குவதற்கு ஒரு இடத்துல பணம் கொடுத்திருந்தேன். அந்த பணத்தை அவர் வாங்கினவர் வாகனத்திலிருந்து காமிச்சார். கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வருடம் வேறு, எனக்கு கொண்டு வந்த வருடம் வேறு. பார்த்தேன், நான் பார்த்துட்டு, ஏங்க இது 2 வருஷம் பின்னாடி இருக்குது, இந்த வண்டி எடுத்து வந்து இப்படி காமிக்கிறேன்னு கேட்டேன். அப்போ சொன்ன அவர் சொல்கிறார் உடனே, இல்லை அவனே எனக்கு மாற்றி காமிச்சிட்டாங்க. சரி ஓகே, திருப்பி கொடுத்துருங்கண்ணே. கொடுத்துட்டு அந்த டோக்கன் அட்வான்ஸ் பணத்தை திரும்ப என்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவன் தரவே இல்லை அப்படின்னா, நாளைக்கு வாங்கி தரேன், நாளைக்கு. பார்த்தா அந்த வண்டிக்காரங்கிட்ட போய் கேட்டால் அவர் எப்பயோ வாங்கிட்டு போய்ட்டார் அப்போவே அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு போயிட்டேன். இவர்கிட்ட கேட்குறேன், இவர் கேட்கும் போது நான் நாளைக்கு இன்னைக்கு எனக்கு வந்துச்சு கோபம், அவ்வளோ கோவப்பட்டேன். அந்த கோபத்தின் மீதுனால அடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னார், டேய் உன்னிடத்துலேருந்து எடுத்துக்கொண்டா திரும்ப கேட்கக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறான். என்கிட்ட இருந்த பிடிக்குமா, நான் எப்படிப்பா கேட்காம இருக்குது? நீ கேட்காம இருந்தால் தேவன் ஒன்று ஆஸ்வதிப்பாருமா. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நான் விட்டுவிட்ட எனக்கு நான் நிறைவாய் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னிடத்தில் எடுத்துக்கொண்டவன் அவன் குறைவுள்ளவனாய் மாறிவிட்டான், அவன் குறைவுபட தொடங்கினான். இன்றைக்கு தேவன பிள்ளையில தேவன் உங்களை இப்படி வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார்.
தேவன் உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் இன்றைக்கு எப்படி மாறுகிறோம் என்று சொன்னால், நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை நாம் இன்றைக்கு எதிர்த்து நிற்பதே நம்முடைய வேலையாக. எதிர்த்து நிற்காதீர்கள். எதிர்த்து நின்றால் தேவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறக்கூடாது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தீமை என்று சொன்னால் அதை விட்டு விலகி வர கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திருக்கணுமா, அவர் உன்னை ரட்சிப்பார். எந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்க அதிலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். துதிக்கிற மனிதன் அப்படி செய்ய மாட்டான். தேவனோடு உறவாடக்கூடிய மனிதன் அப்படி செய்ய மாட்டான். தேவனோட உறவு குறைந்தவன் தான் எதிர்த்து நிற்க வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும், நான் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுவான். ஆனால் தேவனோடு உறவாடக்கூடியவர்கள், என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் நீதி நியாயங்களை அறிந்தவர், அவர் நீதி செய்வார். எனக்கு அநியாயம் செய்கிற தேவன் இல்லை, எனக்கு நீதியை செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரிடத்துல எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. சொல்றாரு, தீமைக்கு நீ எதிர்த்து நிற்காத, தீமை செய்யணும்னு நினைக்காத. நீ தீமை செய்யணும்னு நினச்சினா கர்த்தருக்கு காத்திருக்க முடியாது. நீயே போய் யுத்தத்தில் இறங்கிட, நீயே போய். சவுலை குறித்து பாருங்க, அவர் என்ன செய்தார்? அவர் காத்திருக்க முடியாமல் அவரே போயிட்டு ஒரு காரியங்கள் செய்ததுனால அவர் தேவனுடைய அன்பிலிருந்து விலகி போனவராய் மாறிவிட்டார். நீங்கள் தாவீதை பாருங்கள், அவர் துதிக்கக்கூடிய மனிதன், தேவனோடு கூட உறவாடக்கூடிய மனுஷன். அவருக்கு சந்தர்ப்பங்கள் அமைந்தும் அவரால் கொல்ல முடியுமா கொல்ல முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டேன், மனுஷன் மேல் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தீமைக்கு தீமை செய்யாதவராய் மாறினார். எத்தனையோ முறை எனக்கு விரோதமாக இவன் தீமை செய்கிறானே, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவர் கொண்டு விடலாம், சாகடிச்சுக்கலாம். ஆனால் செய்யலையே. ஏன் தெரியுமா? அவர் தேவனோடு கூட உறவாடக்கூடிய மனுஷன். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை நம்பினார்கள். இன்றைக்கு உனக்கு விரோதமாக என்ன தீமை செஞ்சுருக்காங்களா? உன் அண்ணன் தம்பி கூட இருக்கவங்க தீமை செஞ்சுங்க, வெட்டுடே, கர்த்தர் பார்த்துக்குவாரு, அமைதியாக போ, அமைதியாக போ. அமைதியாக போனால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க வைப்பார். உன்னை ஜெயிக்க வைக்கிற தேவன் கூட இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? நீ தோல்வி அடைந்தது போலத்தான் தெரியும், உன்னை ஜெயம் பெற வைக்க வேண்டியது அவருடைய வேலை. உன்னை ஜெயமாய் நடத்த வேண்டியது அவருடைய வேலை. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அப்படியே எதிர்த்து நிற்காம அப்படியே வந்தார். வர 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 கடைசியில் சிலுவைக்கு கொண்டு போனார்கள், அடித்தார்கள். இவங்க நினச்சாங்க காலி பண்ணிட்டோன்னு நினச்சாங்க. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்தவராய் மாறிவிட்டார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். அவரைத்தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்கிற மனிதனாக இருக்கக்கூடாது. அப்படி நின்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைப்படுத்திடுங்க. தாவீது அப்படி எதிர்த்து நிற்காமல் வாழ்ந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? தாவீது அங்கே இருந்து ஜனங்களை பெருத்தவராய் மாறினார். அதுக்கப்புறம் ராஜாவாய் மாறினார். ஒரு உயர்ந்த ஸ்தானம் அடைந்து 40 வருடம் ஆளுகை செய்கிறார். தன் பிள்ளை யுத்தம் இல்லாமல் 40 வருடம் ஆளுகை செய்வதற்கு அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் யாருன்னா என்ன பேசினா பதிலுக்கு பேசி திட்டத்துக்குள்ள வேண்டாம், தீமை செய்யணும் விட்டுடு, அமைதியாரு, எதிர்த்து நிற்காத, தீமையோடு என்ன பண்ண, தீமை செய்யணும் நினைக்காத, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படின்னா அடிக்கிறவனுக்கு முதுகு காமிச்சாரான், தாடை மயிரை பிடுங்குறவனுக்கு தாடி, அவன் உமிழ்நீர் எச்ச துப்புறான், எச்ச துப்பும் போது தன் முகத்தை மறைக்கவே இல்லையா. அப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம். அவர் உயர்ந்ததனாலே அவர் கனம் பெற்றார். இப்போ காரி துப்பினவங்களாம் அவன் தான் வைக்கப்பட்டான். கண்டி உன்னை பார்த்து காரி துப்பிட்டு போகிறானா, உன்னை பார்த்து இன்னைக்கு திட்டிட்டு போகிறானா, உன்னை எப்போ பார்த்தாலும் வெறுக்கிறாங்களா, கவலைப்படாத, தீமை நீ செய்யாத. அவன் தீமை செய்யட்டும், தீமை செய்கிறானா அவனுக்கு முன்பாகத்தான் கர்த்தர் உயர்த்த போகிறான். அவனுக்கு முன்பாக நீ மேன்மையாய் நிற்கப் போகிறான். அவன் உன்னிடத்தில் வந்து நிற்க போகிறான். கர்த்தர் அப்படி ஒன்று நடத்துவார். கர்த்தர் உனக்கு அப்படி உதவி செய்வார்.
இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய, தேவனுடைய வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கோங்களே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஜனமே, நீ தீமை செய்யாத. உன் வாழ்க்கையில் யாருக்குன்னா தீமை செய்யணும்னு நினச்சிருந்தியா, இப்படி நடந்தாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி விட்டுடு. கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். அதில் 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டெல்லாம் போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். யாருக்கு அவர் உதவி செய்கிறார்? தீமையோடு எதிர்த்து நிற்கிற மனிதனுக்கு உதவி செய்யவில்லை. தீமையை சகித்து கொண்டு போகிற மனிதனுக்கு தேவன் உதவி செய்கிறவராக மாறுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, அடிக்கிறவனுக்கு முதுகு காமிக்கிறாராம், தாடி மயிரை பிக்கிறவனுக்கு தாடி கொடுக்கிறாராம், முகத்தில் உமிழ்ந்து துப்புறவனுக்கு முகத்தை காட்டுகிறார். இவர் கூட யாருக்குத்தான்? கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறாராம். அவர் அவரோடு கூட இருந்தார். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தீமை செய்கிற மனிதருக்கு முன்பாக உன்னை வெட்கத்தோடு நடத்துகிற தேவன் இல்லை, நீ வெட்கப்படாதபடிக்கு உன்னை கனத்தோடு மதிப்போடு நடத்துகிற ஒரு தெய்வம் கூட இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவா, அவர் உனக்கு உதவி செய்வா, அவர் உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வமாய் காணப்படுவார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவனோடு நெருங்குற சுட்டு அவருக்குள்ள அந்த சாந்த குணத்தை, அவருக்குள்ள இருக்கிற அன்பை, அவருக்குள்ள இருக்கிற காரியங்களை நீ கற்றுக்கொண்டு அவரை போல வாழ கற்றுக்கொள். அவரை போல் நட. ஆண்டவனை ஆசிர்வதிப்பார். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனிதருக்கு முன்பாக யோக்கியமா நடங்க. நீ யோக்கியமா நடக்க கூடாது என்பதற்காகத்தான் உன்னை சீன்றான். நீ யோக்கியமா இல்லை, நீ இவன் யார் நான் காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து திட்டுவான். உடனே அப்புறம் என்ன அப்படின்னு கூடாது, அப்படி பேசினா முடிஞ்சு போச்சு கதை. உன்னை அவன் யோக்கியம் இல்லாதவன், இவன் சரியில்லாதவன் என்று காண்பிப்பதற்காக பிசாசனை உனக்கு விரோதமாய் கொண்டு வருகிறான். பாருங்க, இப்போ பாருங்க, அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசி பாருங்கன்னா எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்களேன். உங்களை சீன உடனே நீங்கள் கெட்ட வார்த்தை இல்லை சண்டை போட இல்லை ஏதாவது காரியம் செய்யாத தீமை செய்யாத. ஒருவனுக்கும் நீங்கள் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனிதருக்கும் முன்பாக யோக்கியமாய் நடந்து கொள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் அப்படி நடப்பீர்கள் சொன்னால் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் நடந்து பாருங்கள், உங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் தெய்வம் உங்கள் கூட இருப்பார். நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களை நான் பார்ப்பேன், அவர்கள் எல்லாம் ரொம்ப யோக்கியமாக நடப்பாங்க. ஆனால் சின்ன காரியம் அவங்க முகம் நாடி வேறுபட்டுரும், முகத்துடைய தன்மை வேறுபட்டுரும். எனக்கு வர கோபத்துக்கு எங்கே எத்தனை நேரம் ஆகிடும், அதில் தான் வெளியே வந்துட்டேன். அப்போ கோபம் வருகிற ஒரு காரியங்களாக மாறுது. இன்றைக்கு ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே வசனம் இப்படி சொல்லியிருக்க, நான் தீமை செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, நான் தீமை செய்து உண்மையிட்டு நான் விலகி போயிடக்கூடாதுப்பா, எனக்கு கிருபை தாரும் சொல்லிட்டு உன்னோடு வழக்காடி உன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டால் விட்டுடுன்றார். என்கிட்ட வழக்காடுறான், என் உடைய பிடிக்கிறான், விட்டுடுன்னு சொல்கிறார். எப்படின்னா அவர் வழக்காடு, அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு ஒன்றுன்னு சொன்னால் அவர் நிற்பார். ஏன்னா அவர் உன்னுடைய தெய்வம். அவருடைய சமூகத்தை காத்துது, அவர் உன்னை ஆஸ்வதிப்பார். அவர் உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். தீமை செய்கிற மனிதனை ஒரு நாளும் ஆண்டவர் உன்னோடு கூட தீமை செய்து கொண்டிருக்க விட மாட்டார். அவனை சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தீமை செய்ய வேண்டும் என்று அநேக மனிதர்களுக்குள்ளே காணப்படுற தீமை நாவி இயேசுவே நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும். அவளுக்குள்ளே இப்போது அந்த இதயத்தில் காணப்படுற தீமையான எண்ணங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். என் ஜனங்கள் ஆண்டவரே தீமை செய்யாதபடிக்கு அன்றே நன்மை செய்கிற மக்களாய் மாற்றி நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஜனங்கள் வாழ, ஜனங்களை ஆசிர்வதிங்க, ஜனங்களுக்கு வேண்டிய நன்மை தாங்க. ஜனங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பிக்காங்களோ அவர்களை நீர் சந்திய மாட்டுறேன். ஆசீர்வதியும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.